திருப்தி. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் திருப்தி இல்லை. வருமானத்தில் திருப்தி இல்லை, உண்மையான அன்பில் திருப்தி இல்லை, சமாதானமான திருப்தி இல்லை, வருமானத்தில் திருப்தி இல்லை. ஆனால் நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எனக்கு இது போதும், எனக்கு திருப்தியாக இருக்குது, என் கணவன் அன்பு எனக்கு திருப்தியாக இருக்குது, என் மனைவி அன்பு எனக்கு திருப்தியாக இருக்குது, என் பிள்ளைங்க வாழ்க்கை நடத்துகிற படிக்கிற காரியம் எல்லா காரியத்திலையுமே எனக்கு திருப்தியாக இருக்குது, பிள்ளைங்க மூலமாக எனக்கு எந்த குறையும் கிடையாது, என் கணவன் மூலமாக எனக்கு எந்த குறையும் கிடையாது, என் மனைவி மூலமாக எந்த குறையும் கிடையாது, என் வாழ்க்கையில் என் வருமானத்தில் எந்த குறையும் கிடையாது. கர்த்தர் என்னை அழகாக திருப்தியாக நடத்திட்டு வர்றாரு. குறையில்லாத வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு திருப்தியான வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ இந்த திருப்தியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் எதை விதைக்கணும் அப்படின்னு கேட்டால், உங்கள் குடும்பத்தில் திருப்தியான வாழ்க்கை வரணும். அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? திருப்திக்கு விதை அஸ்திவாரம் நீதியின் மேல் பசிதாகமாக இருக்க. நீதி, உண்மை, உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் நம்ம பேசணும். அதுக்கு பேர் தான் நீதி. அப்போ அதில் வந்து ஒரு பசினா, அதில் வந்து பசிக்கு என்ன ஆகாரம் எப்படி இருக்குது? வயிறு பசிக்குது, சாப்பாடு எப்படி சாப்பிட்டா கொஞ்சம் பசி ஆறும். அதே போல் நீங்கள் உண்மையாய் நடப்பதுக்கு அடுத்தவன் சொத்து மேல் ஆசைப்படாமல் இருப்பதற்கு, கர்த்தர் எனக்கு கொடுத்தது போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு உண்மையோடு ஒரு நீதியோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறார் உன் வாழ்க்கையில் குறை என்பது இருக்காது, ஒரு திருப்தியான வாழ்க்கை நீ வாழ முடியும். ஆமென் சொல்லுங்கள்.